யூடியூப்காரன். அதனால் லாங் என்ன பண்ணணும் அது போட போகிறேன். முட்டை குழம்பு டுடே. இது வந்து வாழைத்தண்டு, இஞ்சி, மாங்காய், மோர், பழைய சாதம். இது வந்து வடகம் தான் டுடே சாப்பிட்றக்கு தொட்டுக்கறக்கு. கோஸ் நறுக்குனேன், ஆனால் வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். முட்டை ஹெவி, அதனால் முட்டை சாப்பிட்டாங்கன்னா இதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை இப்படி எடுத்துக்குவோம், இதை மூடி வைப்போம். பாருங்க எங்கள் மாங்காயெல்லாம் என்ன நிலமையில் இருக்காங்க. இதில் இருந்த தண்ணியை ஊற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு மாங்காய் மோர் செய்தேன். இப்போ குழம்பு ஊற்ற வேண்டும். குழம்பு ஊற்ற கரண்டி அது மெஷினில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் ஸ்பூன்லலாம் பண்ணணும். பார்த்துக்கோங்க. இப்படி என்ன பண்ணுவேன்னா, குழம்ப நல்லா கொதிக்க வச்சுருவேன் ஒரு டைமாக. தாளிப்பெல்லாம் இல்லை, 2 ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு. இது எப்படி உருண்டையாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு கிண்ணம் இருக்கு இல்லையா, சின்ன கிண்ணம், அதில் ஒரு முட்டையாக உடச்சி 10 முட்டை சேர்த்துருக்கேன். 5 பேருக்கு ஒரு மாதிரி. அதனால் ஸ்பூனில் ஊற்றுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அப்புறம் இதை கட் பண்ணணும். சரியா, லாங் வீடியோ போடுன்றாங்க. அதனால் இது எடுக்கிறத ஒரு வீடியோவாக போட்டாச்சு. இதுதான் இன்றைய சமையல்.